ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पास्तायदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा எல்லாத்துக்கும் என்னோட தண்டவத் பிரணாம் இன்னொரு முறை. பகவத்கீதை உண்மையுருவில் தெய்வ திருவாச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதரோட மொழிபெயர்ப்பு பொருளுரை தான் நம்ம படிச்சுட்டு வரோம். 4வது அத்தியாயம் உன்னத அறிவு. இதுல 21வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் நேத்திக்கு. 22வது ஸ்லோகத்துக்கு இன்னைக்கு போவோம். யத்ருச்சா லாப சந்துஷ்டோ द्वन्द्वातीतो विमत्सरः समः सिद्धौ असिद्धौ च कृत्वापि न निबध्यते. ஓகே மாதாஜி, ஏதாவது படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. எவன் ஒருவன் தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்து இருமையிலிருந்து விடுபட்டு பொறாமையற்று வெற்றி கொள்கைகளை நினைத்து செயலாற்றுவதோ அவன் செல்லும் பாதிக்கப்படுகிறான். கிருஷ்ண பக்தன் தனது உடலை பராமரிப்பதற்காக கூட பெருமுயற்சி எதுவும் செய்வதில்லை. தானாக அடையப்படும் லாபங்களை அவன் திருப்தி கொள்கிறான். அவன் கடன் வாங்குவதும் இல்லை, யாசகம் கேட்பதும் இல்லை. ஆனால் தனது சக்திக்கேற்பவாறு நியாயமாக உழைத்து தனது நேர்மையான வேலையெல்லாம் கிடைப்பதை வைத்து திருப்தி அடைகிறான். எனவே அவன் தனது வாழ்வில் சுதந்திரமாக உள்ளான். மற்றவர்களது சேவை கிருஷ்ணனுக்கான தனது சேவையில் தடையாக இருப்பது அவன் அனுமதிப்பதில்லை. இருப்பினும் அவன் கிருஷ்ணரின் கொள்கைக்காக பௌதிக உலகின் எருமைகளால் பாதிக்கப்படாமல் எந்த ஒரு செயலிலும் பங்கேற்க முடியும். வெப்பம், குளிர், இன்பம், துன்பம் போன்றவற்றால் ஜனங்களுடைய எருமைகள் உணரப்படுகின்றன. கிருஷ்ண பக்தன் எருமைக்கு அப்பாற்பட்டவன். ஏனெனில் கிருஷ்ணரின் திருப்திக்காக அவன் எதையும் செய்ய தயங்குவதில்லை. எனவே அவன் வெற்றி தோல்வி இரண்டிலும் திறனாக உள்ளான். உன்னத அறிவை உண்மை அடையும் போது இந்த அறிவுரைகளை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. சோ இந்த ஸ்லோகம் வாழ்க்கையில நடைமுறையில பயன்படுத்தினா நிறைய இந்த கேஸ் வருது பாருங்க, செய்திகள்ல கொலை கேஸ், அப்புறம் தற்கொலை கேஸ்ன்னு நிறைய வருது. அது வராம இருக்கும். யத்ருச்சா லாப சந்துஷ்டோ த்வந்த்வாதீதோ விமஸ்தரஹ சமஹ அசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. எவன் ஒருவன் தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்து இருமையிலிருந்து விடுபட்டு பொறாமையற்று வெற்றி தோல்விகளில் நிலைத்து செயலாற்றுகின்றானோ அவன் செயல்களை செய்யும் போதிலும் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. ஸோ இது மென்டல் ஆக்ஷன் தான். இப்போ நம்மளுக்கு பிசிக்கல் ஆக்ஷன், மென்டல் ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா? இப்போ இது ஃபர்ஸ்ட் புலன் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும் போது மனத்திலிருந்து தான் ஃபர்ஸ்ட். யாருன்னா ஆத்மா தான் ஓனர் இந்த உடலுக்கு இல்லைங்களா? சுப்ரீம் ஓனர் யாருன்னா பரமாத்மா. எல்லா உடல்லையும் ஆத்மா கூட இருக்காரு. ஆத்மா கிளம்பிருச்சுன்னா பரமாத்மா அந்த ஆத்மா அடுத்த உடல் எந்த உடலுக்கு போகுதோ பரமாத்மா அந்த உடலுக்கு கூட ஆத்மா கூட போவாரு. ஆக்சுவலா ஆத்மா எல்லாமே பரமாத்மாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா பரமாத்மா என்ன பண்ணுவாருன்னா தலையிட மாட்டாரு. இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம், நம்ம ஒரு விஷயத்துல ஆசைப்படுறோம் அப்படின்னா அவரு அனுமந்தன, நம்மளுக்கு அனுமதி கொடுக்கறது, உபதிரஷ்டா, நம்மளை அப்சர்வ் பண்றது, இதெல்லாம் பண்ணுவாரு. நம்ம எப்ப அவர்கிட்ட கீழே சரணடைகிறோமோ அப்பதான் நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுப்பாரே தவிர
மத்தபடி பர்சனல் கைடன்ஸ்ன்னு வந்து கொடுக்க மாட்டார். அஃப்கோர்ஸ் அவரு நம்மளுக்கு சாஸ்திரம் கொடுத்திருக்காரு, குரு சாது சாஸ்திரம் எல்லாம் இருக்கு. நம்மளுக்கு எப்ப வேணா யாரு வேணாலும் பகவத்கீதை பகவதம் ஆக்சஸ் பண்ணலாம். நேத்திக்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஆனாலும் நம்ம தனிப்பட்ட முறையில ஒரு ரிலேஷன்ஷிப் ஒருத்தங்க கிட்ட எடுத்துக்கும் போது, இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு கம்பெனில ஒரு பெரிய முதலாளி இருக்காரு, ஒரு தொழிலாளி அந்த புதுசா அந்த கம்பெனில ஜாயின் பண்றான் அப்படின்னா, அந்த முதலாளி யாரு வேணாலும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போய் பார்க்கலாம், மீட் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் அவனுக்கு அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு இருக்கிற பட்சத்துல அந்த முதலாளி தனிப்பட்ட முறையில வந்து அந்த தொழிலாளி கிட்ட சில விஷயங்கள் டிப்ஸ் சொல்லி கொடுக்கறது, எப்படி நல்லா வேலை செய்யலாம், எப்படி ப்ரொடக்டிவா இருக்கலாம், எப்படி சில விஷயங்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அந்த சூசகத்தையெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காரு, பெரிய பொசிஷன்ல இருக்காரு. அதே மாதிரி ஏதாவது சன்மானம், ஏதாவது கிஃப்ட் அந்த மாதிரியும் அந்த முதலாளி இந்த தொழிலாளிக்கு பண்ணுவார் இல்லையா. இப்ப கோயிலுக்கே போறோம், என்னதான் நம்ம பக்தர் அப்படின்னு எல்லாம் சொன்னாலுமே கோயிலே பாத்தீங்கன்னாலும் அந்த பாரபட்சம் இருக்கதான் செய்யுது. விஐபி தரிசனம்னு இருக்கு, விஐபி இல்லாத தரிசனம்னு இருக்கு. ஏன்னா எல்லாருமே மனுஷங்களோட லெவல்ல தான் இருக்கும். இன்னும் பரமாத்மா ஸ்டேஜ்ல யாரும், பரமாத்மா இல்ல சாரி மகாத்மா ஸ்டேஜ்ல யாரும் இல்ல இல்லையா. அப்போ அது எதனால அப்படிங்கறது நமக்கும் தெரியும். அந்த அந்த கோட்டால அவங்களுக்கு கிடைக்குதா, சரி, அது அவங்களுக்கு கிடைச்ச புண்ணிய கர்மம். அவங்க முன்னாடி நின்று சாமி தரிசனம் பாக்குறாங்களா, நம்ம பின்னாடி நின்று பாக்குறோமா, அது என்னவோ, அது பரவாயில்ல, அது மேட்டர் இல்ல. பட் என்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, அந்த ஆக்சஸ் கிடைக்குது இல்லைங்களா, எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆக்சஸ் இருந்தாலும் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணும் போது நம்மளுக்கு இன்னும் க்ளோஸ் ஆக்சஸ் கிடைக்குது பகவான் கூட இல்லையா. அதுதான் பகவான் விரும்புறாரு, அததான் சொல்றாரு, பக்தனாகு மன்மனா மவ பத் பக்தோ. பகவான் சொல்றது அது, என்னோட பக்தனாகு, மத்யாஜிமான் நமஸ்குரு, என்னை எப்பவும் நமஸ்காரம் பண்ணு, என்னை வர்ஷிப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம அவரு சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞானம் வைராகியம், நேத்துக்கு இத சொன்னோம் இல்லைங்களா, ஞானம் வந்து தேவையான அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் கிடைச்சிரும். எப்போ பக்தி பண்ணும்போது ஞானிகளுக்கு வந்து ஞானத்தை வளர்த்துக்கணும், புலன்களை கட்டுப்படுத்தி இருக்கணும், ஆல்ரெடி அவங்க மனத்தை கட்டுப்படுத்தி இருக்கணும். அப்புறம் துறவரம், அதாவது டிட்டாச்மெண்ட், வைராகியத்தை அவங்க மேற்கொண்டு இருக்கணும். இத்தனை விஷயங்கள் பண்ணாதான் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கே போறாங்க, ஞானியா வர்றாங்க அந்த பொசிஷனுக்கு. பட் பக்தர்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது, அது எதிர்பார்ப்பும் அது இல்ல. நம்ம பக்தி பண்ணாலே போதும், பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம், 4 விஷயங்கள் தான் பகவான் சொல்றாரு, சிம்பிளான விஷயங்கள். பிரபுபாதர் கிளாஸ்ல சொல்லுவார் ஒரு வகுப்புல, இது வந்து யாரு எங்க இருந்தாலும் இதை ஆஃபர் பண்ண முடியும். பாலைவனத்திலேயே இருந்தாலும் கூட பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம், இத வந்து ஏதாவது ஒண்ணுனா அதை உங்களால ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால பகவானுக்கு வந்து கௌதமிய தந்திரா அப்படின்னு ஒரு சாஸ்திரத்துல இருக்கு. அத்வைத ஆச்சாரியார் வந்து அத கோட் பண்றாரு. சைத்தன்ய மகாபிரபு கதையில பார்த்தோம் இல்லைங்களா நேத்திக்கு. அவரு வந்து கலியுகத்துல இருக்காரு இல்லையா அத்வைத ஆச்சாரிய, இப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சைத்தன்ய மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடி அத்வைத ஆச்சாரியா பாக்குறாரு, எல்லா மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்களே, அவரு மகாவிஷ்ணு அவதாரம் தான் அத்வைத ஆச்சாரிய. சோ அவரு பார்த்துட்டு ரொம்ப சங்கடப்படுறாரு, எல்லா கலியுகத்துல இப்படி கிருஷ்ணநாமத்தை சொல்லாம ரொம்ப கீழ்நிலையில போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு. அப்ப அவர் இங்க இப்ப இருந்திருந்தா இன்னும் ரொம்ப மனசு நொந்து போயிருப்பாரு. அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒரு கலாச்சாரம் இருந்த இடம் இருந்தது, அதுக்கே அவரு அவ்வளவு நொந்துகிட்டாரு. சோ எங்கேயுமே பக்தி இல்ல, யாருமே ஹரிநாமத்தை சொல்லலன்னு ரொம்ப வசனப்பட்டு என்ன பண்ணாரு, சரி அந்த கௌதமிய தந்திரால வந்து இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ணர் சொல்றாராம், எனக்கு வந்து நீ சிம்பிளா ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு தண்ணியும் துளசியும் மட்டும் நீ ஆஃபர் பண்ணினாலே நான் முழு திருப்தி அடைகிறேன் அப்படின்னு சொல்றாராம். அதையும் வந்து இவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அது கேட்டுட்டு ஒண்ணும் இல்ல, கையில வந்து நம்மளோட உள்ளங்கையில எவ்வளவு தண்ணி இருக்குமோ அதுவும் ஒரு துளசி இலை, அவ்வளவுதான். இத மட்டும் நீ குடுத்தீன்னா என்ன நானே உனக்கு கொடுத்துருவேன், நீ என்ன விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ இத ஞாபகம் வந்ததுனால அத்வைத ஆச்சாரியா என்ன பண்றாரு, சரி இப்ப கண்டிப்பா நான் இந்த ஆஃபரிங் பண்ணன்னா, துளசி இலையும் ஒரு கொஞ்சம் தண்ணியும் கொடுத்தேன்னா கண்டிப்பா
அவருனால திருப்பி எனக்கு பே பண்ண முடியாது, அப்போ நான் சொல்றத அவருக்கு கேட்பாரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு தினசரி அவரு இந்த மாதிரி துளசி சாலிகிராம சிலை அவரு வச்சிருக்காரு. அதுல வந்து துளசி துளசியும் தண்ணியும் ஆஃபர் பண்ணி வழிபட்டுட்டே இருக்காரு. பகவானோட தாமரை திருப்பாதத்தை கிருஷ்ணரோட பாதத்தை நினைச்சுக்கிட்டே இது பண்றாரு. துளசி சின்ன இலை இருக்கும் இல்லைங்களா, அதை தண்ணியில போட்டு கங்கா தண்ணி எடுத்து அதுல போட்டு அதை வச்சு அவரு அழுதுகிட்டே சத்தமா அழுகுறாரு. ஏன்னா இப்படி எல்லாம் கீழ்நிலையில போயிட்டு இருக்காங்களே கலியுக மக்கள்னு சொல்லிட்டு அவரோட அதாவது பகவானோட அட்டென்ஷனை வாங்குறதுக்கு. இப்ப ஹிரண்யகாசிப்பு ஒத்த கால்ல அதாவது கட்டவரல நின்னுட்டு பாடி வெயிட் ஃபுல்லா அந்த கட்டவரல நின்னுட்டு கை ரெண்டையும் மேல தூக்கிட்டு ஓம் பிரம்மாய நமகன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆண்டு காலம் 100 அதாவது செலஸ்டியல் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 100 செலஸ்டியல் இயர்ஸ்னா நம்மளோட பூமியோட 100 வருஷம் இல்ல, தேவர்களோட 100 வருஷங்கிறது ரொம்ப காலம் இல்லையா. அப்ப அவ்வளோ காலம் அவன் அந்த மாதிரி வேதனையோட, ஆனா அந்த தமிழ்ல வர வைராகியம், சமஸ்கிருத வைராகியம் இல்ல, தமிழ்ல வர வைராகியத்தோட அவன் பகவானுக்கு கூப்பிடல, பிரம்மாவை கூப்பிட்டு ப்ரே பண்றான். அப்ப பிரம்மா வர்றதுக்கு முன்னாடி அவனோட எலும்பு கூடுதான் இருக்கு, உடலெல்லாம் அந்த எறும்பு அவன் மேல புத்து கட்டி எறும்பெல்லாம் அரிச்சிருச்சு அவனோட உடலை. ஆனா அதெல்லாம் எவ்வளவு வலி இருக்கும், எந்த அளவுக்கு அவனோட மனம் அந்த அளவுக்கு ஒரு அசுரத்தனமா இருந்தா இதையெல்லாம் தாங்கி நிப்பான். சோ அவனுக்கு என்ன அப்படின்னா, விஷ்ணுவை எதிரியா பார்த்து தன்னோட தம்பிய ஹிரண்யாக்ஷாவை கொன்னுட்டதுனால விஷ்ணு தனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை கொல்றதுக்காக பிரம்மா கிட்டேயே வரம் வாங்குறான். அப்ப அந்த அளவுக்கு அவன் அந்த எப்படி சொல்றது, அந்த ஒத்த கட்ட விரல்ல ஃபுல் பாடி வெயிட்ட வச்சு அவ்வளோ ஆண்டு காலம் இருக்கிற காலப்போக்குல அவனோட ஆத்மா எலும்பு கூடுக்குள்ளதான் இருக்குதான். ஏன்னா உடல் தான் இல்லையே, அந்த எலும்பு கூடுக்குள்ள அந்த பிராணவாயுல அப்படியே அந்த ஆத்மா இருக்கு, அவன் உயிரோட இருக்கான்னு தெரியுது. ஆனா அவன் ஃபுல்லா வீக் ஆயாச்சு. ஆனா வீக்குன்னா பாடிய பார்த்தா உடல் ரீதியா வீக்கா தெரியறான், ஆனா மனம் ரீதியா அவன் வலிமையை இழக்கவே இல்லை. அந்த பாடியில அந்த முக்கியமா தலைப்பகுதியிலிருந்து சூடே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு தபஸ்யாவோட அந்த பலம் சூட்ட கொடுத்து ஹிரண்யகாசிப்பு மாதாஜி ஒரு கெட்ட விரல்ல அவனோட ஃபுல் பாடி வெயிட்டையும் வச்சுட்டு தவம் பண்ணுவான். பிரம்மாய நமகன்னு சொல்லிட்டு தவம் பண்றான். 100 ஆண்டு காலம் தேவர்களோட கணக்குப்படி 100 ஆண்டு காலம், நம்மளோட கணக்குப்படி இல்ல, பூமியோட கணக்குல 100 ஆண்டு இல்ல, தேவர்களோட கணக்குல 100 ஆண்டு காலம் அந்த தவத்தை மேற்கொள்றான். அவனோட உடல் முழுதும் எறும்பு புத்து கட்டிருச்சு. வால்மீகியும் எறும்பு புத்துல இருந்துதான் வர்றாரு. என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, வால்மீகம்னாலே இந்த எறும்பு புத்து அதுல இருந்து வந்ததுனால ஒரு பேர் வால்மீகி. அவருக்கும் ஹிரண்யகாசிப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, மேலோட்டமா பார்த்தோம்னா வால்மீகி சிறந்த பக்தர், ஹிரண்யகாசிப்பு ஒரு அசுரன். ஆனா ஹிரண்யகாசிப்புவோட பேக் ஸ்டோரிய பார்த்தோம்னா ஜெய விஜயன்ல ஜெயன் ஹிரண்யகாசிப்பு இல்லையா, ஜெயனாவோ விஜயனாவோ இருக்கலாம். சோ ஹிரண்யகாசிப்பு, ஜெயன் விஜயன். அப்ப வைகுந்தவாசிகள் தான் யாரு, ஹிரண்யகாசிப்பு. அப்ப ஒரு வகையில ஹிரண்யகாசிப்பு பக்தன் தான் இல்லையா. பகவானோட லீலைக்காக, பகவானுக்கு நிறைய காரணங்களுக்காக ஒரு செயலை செய்வார். ஒரே செயல்ல பல காரணங்களை அச்சீவ் பண்ணுவார் பகவான் இல்லையா. நம்ம பல காரியங்கள் செஞ்சாதான் அதுக்கு ஒரு பல செயல்கள் செஞ்சாதான் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு யூஸ் இருக்கும். பகவானுக்கு அப்படி கிடையாது. பல யூஸ் பல பர்பஸ் ஒரே ஒரு ஆக்ஷன்ல சர்வ் ஆயிரும். அப்ப ஹிரண்யகாசிப்பு ஹிரண்யாக்ஷா ஜெயன் விஜயனா இருக்கும் போது அவங்க 4 குமாரர்கள் சனத்குமாரர்கள் சபிக்கும் போது பகவான் ஆமா அவங்க சொல்றாங்க, நீ தப்பு பண்ணிட்டீங்க, விட்டுருக்க கூடாது, சரி விட்டுருக்கணும் அவங்கள அப்படின்னு. எப்படி விட்டுருப்பாங்க? ஒரு நியாயமா பார்த்தா
ஒரு 4 பசங்க ஜட்டி கூட போடாம வர்றாங்க, குட்டி பசங்க. 5 வயசு கூட இல்ல அந்த குழந்தைகளுக்கு. பார்த்தா 5 வயசு குழந்தைங்க மாதிரி இருக்கு. பார்த்தா ஞானிகள் மாதிரியா இருக்கும். ஏதோ குழந்தைங்க அம்மா எங்கேயோ பாப்பா எங்கேயோ உச்சா போகும்போது அம்மா எங்க காணும்னு தேடி வர்றாங்களா, அந்த மாதிரி தானே இருக்கும். சோ ஜெயன் விஜயன் வந்து அவங்கள உள்ள விடல அப்படிங்கும் போது அவங்களுக்கு அதாவது வைகுந்தவாசிகளுக்கு கண்டிப்பா ஞான சக்ஷு இருக்கும். அவங்க எல்லாம் பெரிய நிலையில இருக்கிறவங்க, ஞானத்துல வைராகியத்துல பக்தியிலங்கிறத அதெல்லாம் கேட்கவே வேண்டாம். நம்ம தான் அதெல்லாம் வளர்த்திக்கணும். அவங்க எல்லாம் ஆல்ரெடி அந்த நிலையில இருக்கிறாங்க, ஃபுல் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஞானிகள் என்ன கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதான்னா அவங்கனால கண்டுபிடிக்க முடியாதா? முடியும். பட் இது பகவானோட ஏற்பாடு. பகவானுக்கு வந்து நல்லா ஃபைட் பண்ணும். யாராவது கூட யாருமே ஃபைட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. வைகுந்த லோகத்துல எல்லாரும் கும்பிடு போட்டு சாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஏதாவது வேலை கொடுங்க, சேவை கொடுங்கன்னு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யாருமே வந்து ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ கிருஷ்ணரோட மூடு வேற, விஷ்ணுவோட மூடு வேற. வைகுந்த லோகத்துல யார் இருப்பாங்க? விஷ்ணு தான் இருப்பாரு இல்லையா? பல வைகுந்த லோகம் இருக்கு. இந்த லீலை நடந்தது வைகுந்த லோகம் வந்து விஷ்ணு இருக்கிற இடம். அப்போ அவருக்கு வந்து யாராவது கூட சண்டை போடணுமே அப்படின்னு ஆசை. அப்ப இந்த லீலைய ஏற்பாடு படுத்தினோம்னா இந்த பசங்க 2 பேரும் ஜெயன் விஜயனுக்கு ஒரு பாடம் கற்பிச்ச மாதிரியே இருக்கும். யாரு வந்தாலும் விசாரிச்சுட்டு அப்புறம் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். வந்தோடனையும் ஏன்னா யாரு என்னன்னே தெரியாது. இப்போ ராதாநாத் சுவாமி மகாராஜோட கிளாஸ்ல அவர் சொல்றாரு, இப்ப பாக்குறதுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு பக்தர் கோயிலுக்கு வர்ற மாதிரி இருக்கலாம். ஒரு பக்தர் மாதிரியே தெரியாது. அவர் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல ரொம்ப சோகத்துல முதல் முறையா கோயிலுக்கு வர்றாரா இருக்கலாம். அவரு ஏதோ கோவத்துல கொஞ்சம் கடுமையா நடந்திருக்கலாம். இதெல்லாம் சொல்லல ராதாநாத் சுவாமி மகாராஜா. அவர் சொன்ன பாயிண்ட்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப வந்து அந்த ஆளை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஆள் நம்ம கிட்ட ஏதோ கோவமா நடந்துக்கிறாங்க. அப்போ கோவமா நடக்கும்போது நம்மளுக்கு உடனே நம்மளோட அகங்காரம் இருக்கு இல்லைங்களா? அகங்காரம் விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யத்தே, நான் தான் அப்படிங்கிற அந்த ஃபால்ஸ் ஈகோ நம்ம கிட்ட வந்தோடனையும் இந்த ஆளே புதுசா வராரு, இவர் எப்படி என்ன ஆர்டர் பண்ணலாம், என்னை எப்படி இவரு இத பண்ண சொல்லலாம், இல்ல எப்படி கோவமா என்ன பேசலாம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அந்த இடத்துல வரும்போது நம்மளும் ஒரு சாதகாதான், பக்தியில நம்மளும் ஒரு சாதகாவா தான் இருக்கிறோம். அந்த ஆளோட பொசிஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. பட் நம்ம அந்த மாதிரி கர்வமா நடந்துகிட்டோங்கும் போது அவர் ஒரு 3 வருஷத்துலயோ 4 வருஷத்துலயோ இல்ல 1 வருஷத்துலயோ உடனே அவர் பெரிய பக்தர் ஆயிடுறாரு. அதே கோயில்ல ஒரு பெரிய ஆளாவும் ஆயிடுறாரு. அப்ப நம்ம முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? அது போல இப்ப அதாவது ஜெயன் விஜயன் வந்து இப்ப ஞானிகள் வந்து சனத்குமாரர்கள் வர்றாங்க, சின்ன பசங்களா இருக்காங்க, ஒண்ணுமே ட்ரெஸ் போடல, இவங்க என்ன பண்றாங்க இங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம இங்க வர்றதுக்கு ஆக்சஸ் இருக்குன்னா அவங்க கண்டிப்பா ஏதோ அவங்களுக்கு பெரிய ஆளுகளா தான் இருப்பாங்க. சைத்தன்யா மகாபிரபு கிட்ட ஒரு பக்தர் கேட்பாரு, யாரு வைஷ்ணவானா யாரு, நம்ம வைஷ்ணவரை வழிபடணும், அவங்களோட அசோசியேஷன் எடுத்துக்கணும், சங்கம் எடுத்துக்கணும். சாதுன்னா யாரு, வைஷ்ணவர்னா யாரு? ஒரே ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா சொன்னாலே, கிருஷ்ணர் நாமத்தை ஒரு தடவை சொன்னா அவன் வைஷ்ணவன் அப்படின்னு சொன்னாரு. இந்த பக்தர்கள் வந்து மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து சைத்தன்ய மகாபிரபு கிட்ட கேட்டாரு, யாரு வைஷ்ணவர்கள் அப்படின்னு. யார் ஒருவன் எப்பவுமே பகவான் நினைச்சுக்கிட்டே பகவான் நாமத்தை சொல்றானோ அவன் வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் அடுத்த வருஷம் மறுபடியும் அடுத்த வருஷம் ஃபெஸ்டிவல்ல கேக்குறாங்க, யாரு வைஷ்ணவன் அப்படின்னு. எவன் ஒருவன் அவனை பார்த்தா நமக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லணும்னு தோணுதோ, அதாவது நமக்கு பக்தி வருதோ, நம்மளுக்கு பகவான் ஞாபகத்துக்கு வராரோ, அவன் தான் வைஷ்ணவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிலை பாருங்க, வைஷ்ணவர்கள்லயே 3 நிலை இருக்கு இல்லையா? நம்ம சாதக நிலையிலயும் கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரின்னு இருக்கு இல்லைங்களா? வைஷ்ணவர்களா வந்ததுக்கு அப்புறமே இத்தனை நிலை இருக்கு. அப்புறம் மிக்ஸ்ட் பக்தியும் இருக்கு, ஞான மிஸ்ர பக்தி, கர்ம மிஸ்ர பக்தி. மிஸ்ரன்னா மிக்ஸ் பண்றது, எதையும் பக்தியும் ஞானத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை. அவங்களோட நோக்கம் வந்து ஞானிக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரிசல்ட்ட தேடி அவங்க பக்தி பண்றது. கர்ம மிஸ்ர பக்தி, கர்ம பலம் கிடைக்கணுங்கிறக்காக பக்தி பண்றது கர்ம மிஸ்ர பக்தி. சோ இந்த மிக்சட் பக்தியில இருந்தெல்லாம் வெளியில வந்து அன்யா அபிலாஷித சூன்யம், அஹை துக்கி. அந்த பக்தி எப்படி இருக்கணும்? அப்ரதீகதா, அஹை துக்கி அப்ரதீகதா.
அதாவது எந்த ஒரு இன்டரப்ஷனும் நம்மளோட பக்தியில இல்லாத மாதிரி நம்ம பக்தி பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம பக்தி பண்ணணும். எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற எந்த எண்ணம் இல்லாம அது பக்தி பண்ணணும். இந்த வைஷ்ணவ நிலைக்கு வர்றதுக்கே நம்மளுக்கு காலங்கள் எடுக்குது அப்படின்னா, அந்த வைஷ்ணவ நிலையிலிருந்து அந்த உத்தம பாவம் வர்றதுக்கு இன்னும் காலங்கள் எடுக்கும் இல்லைங்களா? பல ஜென்மங்கள் எடுக்கலாம். பகுனாம் ஜென்மனாம் கோடி ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. கிருஷ்ணர் சொல்லுவாரு, பகுனாம் ஜென்மனாம், பல ஜென்மங்கள் எடுத்து வருவோம். எதுக்கு அப்படின்னா அந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு. என்ன ஞானம்னா எல்லாமே வாசுதேவன் தான், வாசுதேவ சர்வமிதி. அப்படி வந்தவன், அந்த நாலேஜுக்கு வந்தவன், அந்த வாசுதேவன் சர்வமித்தின்னு வந்த நாலேஜுக்கு வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா ச மகாத்மா சுதுர்லபக. அந்த மாதிரி மகாத்மாக்கள் ரொம்ப ரேர். அவங்களெல்லாம் விஸ்குனெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவாரு. சோ அத்வைத ஆச்சாரியர் என்ன பண்றாரு, நான் துளசி இலையும் தண்ணியும் கங்கா தண்ணியும் வச்சு வழிபட்டுட்டே இருப்பேன், அப்போ கிருஷ்ணர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பண்றாரு, வேண்டிக்கிறாரு. நீ கண்டிப்பா வரணும். ஏன்னா அவதாரம்ங்கிறது கல்கி அவதாரம் தான் நம்மளுக்கு கலியுகத்துல வரப்போறாரு. ஆனா இவருக்கு திடீர்னு கலியுகத்துல இப்படி நடக்கிறத பார்த்துட்டு அத்வைத ஆச்சாரியார்னால தாங்க முடியல. அதனால திடீர்னு ஒரு ஏற்பாடு, எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபிளைட்டை இறக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இந்த ஏரியாவுக்கு ஏதோ பிரச்சனை, எமர்ஜென்சி ஃபிளைட்டை அனுப்பிச்சு கொஞ்சம் ஃபுட் எல்லாம் கொடுங்க, இங்க ஒரே வெள்ளமா இருக்குது அப்படின்னு திடீர்னு அனுப்புவாங்க. அந்த ஏற்பாடே இருந்திருக்காது, ஆனா அவசர தேவைக்காக அப்படின்னு அப்படி கூப்பிடுறாரு அத்வைத ஆச்சாரிய சைத்தன்ய மகாபிரபுவ. அப்ப திரும்ப திரும்ப ப்ரே பண்ணி நீங்க வந்தே ஆகணும், வாங்க வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு சைத்தன்ய மகாபிரபு வந்து சச்சி மாதா தேவிக்கும் ஜெகநாத் மிஸ்ரா அப்படிங்கிற, அதாவது யசோதாமாயி நந்த மகாராஜோட பாவம், அவங்கதான் பிறக்குறாங்க. வத்சல்ய பாவத்துல இவங்க வர்றாங்க. சைத்தன்ய மகாபிரபு ஆல்ரெடி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாரு, வருவன் எல்லாம் சொல்லியாச்சு, இவங்க வர்றாங்க. ஆல்ரெடி இவங்க எல்லாம் பிறந்தாச்சு, பெரிய பெரிய ஆள்கள். அத்வைத ஆச்சாரியெல்லாம் ஏற்கனவே பிறந்தாச்சு, ஸ்ரீனிவாசாச்சாரியன்னு பெரிய பெரிய பக்தர்கள் எல்லாம் வந்தாச்சு. நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, ஹரிதாஸ் தாக்கூர் பிரம்மா கேப்பாருன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அந்த பிரம்ம விமோகன லீலையில. சோ அப்பவே சொல்லியாச்சு இந்த மாதிரி நான் வர போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. அப்ப எல்லாரும் போய் யாரெல்லாம் ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் போய் பிறக்கணுமோ, நான் வர்றதுக்கு எல்லாம் செட்டப் சீன் எல்லாம் செட்டப் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா, ஸ்டேஜ் செட்டப் பண்ற மாதிரி இந்த ஃபேமிலி எல்லாம் கிரியேட் ஆயிருக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ண சொல்லிடுறாரு. அது மாதிரி எல்லாம் நடக்குது. இப்ப ஜெகநாத் மிஸ்ராக்கும் சச்சி மாதாக்கும் அந்த லூனார் எக்லிப்ஸ்ல சந்திர கிரகணத்துல பௌர்ணமி அன்னைக்கு பிறக்கிறாரு. நம்ம வருஷம் வருஷம் கௌர பூர்ணிமான்னு நம்ம கொண்டாடுவோம். அது யூஸ்வலா பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் சமயத்துல வரும் அந்த ஃபங்க்ஷன், ஈவெண்ட், ஃபெஸ்டிவல். கௌரங்காவோட மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபுவோட பிறந்த நாளை நம்ம கொண்டாடுவோம் பயங்கரமா. அப்ப வந்து அப்ப வந்து நம்ம சொன்ன மாதிரி ஜனவரிலயே நம்ம அப்ப பிறக்கிறாருன்னு நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். இப்ப நம்ம கொண்டாடுறது பிப்ரவரி, அந்த டேட் அந்த திதி கொஞ்சம் மாறி மாறி தானே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வருஷம் வருஷம் கொண்டாடுவோம். ரொம்ப சிறப்பா இருக்கும். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சைத்தன்ய மகாபிரபுங்கிறது ரொம்ப பிரமாதமா கொண்டாடக்கூடிய, அந்த அவரோட பிறந்தநாள் பிரமாதமா கொண்டாடுவாங்க பக்தர்கள். முக்கியமா வெஸ்ட் பெங்கால் அந்த மாயாப்பூர்ல சைட்ல, அங்கதான் அவர் பிறந்ததுனால நவத்வீப் அந்த சைடு நாடியாங்கிற ஒரு பிளேஸ்ல வேப்ப மரத்துக்கு கீழே பிறந்ததுனால நிமாய்னு பேரு, நிம்பாட்ரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வேப்ப மரத்துக்கு ஹிந்தியில சொல்லுவாங்க. அதனால அவருக்கு பேரு நிமாய்னு வச்சிருப்பாங்க. அத்வைத ஆச்சாரியரும் அவங்க மனைவி சீதா தக்குராணி, அவங்க வந்து இந்த கேள்விப்பட்டு, இந்த குழந்தை பிறந்திருக்குங்கிறது கேள்விப்பட்டு அந்த சீதா மாதா என்ன பண்ணுவாங்க, பல்லக்குல வந்து இறங்குவாங்க. அவ்வளோ கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க, ஆர்னமெண்ட்ஸ், தங்கம், அது குழந்தைக்கு போட வேண்டியது, டாய்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் என்னென்னமோ எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. எல்லாம்
ஏன்னா கிருஷ்ணரே வந்து பிறந்திருக்காரு இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு யாரு, கிருஷ்ணரே தான். ஆனா ராதாராணி பாவத்துல ராதாராணிக்கு கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குதே. எனக்கு அவ எனக்கு சேவை பண்றதுல எனக்கு சந்தோஷம் இருக்கு, நான் சந்தோஷப்படுறேன், திருப்தி அடைஞ்சிடுறேன். ஆனா திருப்தி அடைஞ்சதை பார்த்துட்டு அவ மேலும் சேவை பண்றா, அதை பார்த்துட்டு நான் மேலும் சந்தோஷப்படுறேன், திருப்பி மேலும் சேவை பண்றா. இது அப்படியே போய்கிட்டே இருக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா என்னை விட அவ அதிகமா சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு இருக்கு. அப்ப அது என்ன அந்த சந்தோஷம் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கிருஷ்ணர் ராதா வந்து கிருஷ்ணர் கிட்ட இருந்துதான் வர்றாங்க. ஆனா அப்புறம் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் பாவகிரகி, எப்படி சொல்றது, ரசம், எல்லாத்துக்கும் அந்த ரசம் இருக்குல்ல, பக்தி ரசம் கிடைக்கிறது யார் மூலமானா கிருஷ்ணர் மூலியமா கிடைக்குதுன்னு நம்ம பாக்குறோம். ஆனா கிருஷ்ணருக்கு எங்க இருந்து கிடைக்குது அந்த ரசம், அந்த சந்தோஷம், அந்த பிரேமம், அந்த இது எப்படி சொல்றது, அந்த லவ் வந்து ராதாராணி கிட்ட இருந்து கிடைக்குது, அந்த பிளிஸ், அந்த பேர் ஆனந்தம். அது எனக்கு வேணும் அப்படின்னு கிருஷ்ணர் யோசிக்கிறாரு. அப்ப அத்வைதாச்சாரிய அதான் சொன்னோம் பாத்தீங்களா, கிருஷ்ணர் பண்ணாருன்னா ஒரு வேளையில ஒரே ஒரு செயல்ல பல விஷயங்கள் அச்சீவ் ஆயிரும். ஒண்ணு ஒண்ணா பண்ணணுங்கிறது இல்ல. அத்வைதாச்சாரியா கூப்பிட்டு இருக்காரு, பிரம்மா உங்களோட லீலையில நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிருக்காரு. அப்புறம் அது ஏற்கனவே கௌரங்க மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு வர்றதா இருந்ததுன்னு கேள்விப்பட்டுதான் பிரம்மா போய் கேக்குறாரு. சோ அவரையும் திருப்திப்படுத்திருக்கு, அவரையும் கூப்பிட்டுக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. அப்புறம் இவருக்கு கிருஷ்ணருக்கும் டேஸ்ட் பண்ணணும், ராதாராணியா இருந்து டேஸ்ட் பண்ணணும். ஏன்னா கிருஷ்ணரா இருந்து டேஸ்ட் ஒண்ணு. இப்ப குழந்தைய நம்ம கொஞ்சறோம், குழந்தைய கொஞ்சும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருது, குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஆனா நம்ம மேலும் கொஞ்சம் போது அதுக்கு இன்னும் சந்தோஷம் வருது. ஆனா மேலும் மேலும் நம்ம கொஞ்சம் போது நம்ம தான் அதிகமா சந்தோஷப்படுறோம் குழந்தைய விட, இல்லையா? அந்த குழந்தைக்கு வந்து சந்தோஷம் இருந்தாலும் அதனால அந்த திருப்தியை வந்து முழுசா அடைய முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம மேலும் மேலும் அத அனுபவிக்கிறது நம்மளாத இருக்கும். அது போல கிருஷ்ணருக்கும் ராதாக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து, இப்ப கிருஷ்ணர் அதிருப்தி ஆயிட்டாரு, எனக்கு இன்னும் அந்த டேஸ்ட் வரல, எனக்கு ராதாராணி சந்தோஷப்படுறாள் அந்த சந்தோஷம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன சேவை, எனக்கு சேவை பண்ணி அவ சந்தோஷம் அடைகிறா. கிருஷ்ணர் வந்து மார்க்கண்டேய ரிஷி இருக்காரு இல்லைங்களா, அவரு வந்து அனிகிலேஷன் ஆகும்போது, பிரளயம் வரும்போது, மகா பிரளயம் வரும்போது அடிச்சுட்டு போகும் இல்லையா, இப்ப இருட்டுலதான் போயிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு இடத்துல ஜோதி தெரியும், அந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து ஆளிலை கிருஷ்ணர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கட்ட விரலை சப்பிட்டு பாப்பா படுத்திருக்கும் கிருஷ்ணா. இப்ப அவரு அந்த கட்ட விரலை ஏன் சப்புறாருன்னா, நீங்க கேள்விப்பட்டிருக்கிறது தான், எல்லாரும் பக்தர்கள் வந்து என்னோட தாமரை பாதத்துல வந்து நமஸ்காரம் பண்ணணும், இங்கேயே இருக்கணும், உன்னோட தாமரை பாதத்துல இருக்க தூசா இருக்கணும்னு எத்தனையோ பேரு ஞானிகள், யோகிகள், தேவர்கள், பக்தர்கள் எல்லாருமே என்னோட திருப்பாதத்துக்கு கீழேதான் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி என்ன இருக்கு அதுல டேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரோட கட்டவரல் எடுத்து பகவான் என்ன பண்றாரு, அவரே சப்பி பாத்துக்கிறாராம். அது போல இங்க ராதாராணிக்கோட டேஸ்ட் என்ன அவங்க அனுபவிக்கிறாங்க, எனக்கு சேவை பண்றதுல அவங்க என்ன இப்ப சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு சந்தோஷம் இல்லையா? இப்ப நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாருன்னா நம்ம பரிமாறுறோம், அவங்க சந்தோஷமா சாப்பிடுறாங்க, நம்ம மேலும் மேலும் பரிமாறுறோம், நம்மளுக்கு இன்னும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு இருக்கோம். ஆனா அவங்க வயிறு நிறைஞ்சிருச்சு, நம்ம அதுக்கு மேல கொடுக்க முடியலைங்கும் போது நம்மளுக்கு உடனே அடடா இல்லையே ஏதாவது பண்ணணுமேன்ட்டு வேற ஏதாவது சேவை பண்றதுக்கு பாக்குறோம். படுக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த பெட் எல்லாம் ரெடி பண்றேன், இல்ல ஏதாவது வெத்தலை போடுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உபச்சாரம் பண்றோம் இல்லைங்களா. இந்த மாதிரி இந்த காலத்துல எல்லாம் உபச்சாரம் பண்றாங்களா உபத்திரம் பண்றாங்களான்னு தெரியல, வந்துட்டீங்களா எப்ப கிளம்புவீங்க அப்படின்ட்டுருவாங்க சில பேரு உறவினர்கள் வந்தா. பட் அப்பெல்லாம் வந்து அந்த உபச்சாரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்குள்ள அந்த டீலிங்ஸ் வந்து இப்ப அவர் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் சைத்தன்யா மகாபிரபுவா கிருஷ்ணர் வர்றாரு. ஆனா கௌரங்கியா வர்றாரு. தப்த காஞ்சன கௌரங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுத்தே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. சோ அந்த ராதாராணியா வர்றாரு கிருஷ்ணரே. அப்ப பாக்குறதுக்கு வந்து ஆண் தோற்றத்துல இருந்தாலும்
அந்த மூடு வந்து ராதாராணியோட பாவம். அதுக்காக பெண் பாவம்னா பெண் மூடு கிடையாது. அது எப்படின்னா அந்த சேவை மூடு, அந்த சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம், அப்புறம் அந்த எக்ஸ்டசி எல்லாம் வரும்ல, அந்த பேரானந்தம், சில அறிகுறிகள்லாம் வரும் இல்லைங்களா மகா பக்தர்களுக்கு மகாபாவத்துல இருக்கும்போது. ராதாராணியோட பாவம் மகாபாவம். சோ அந்த பாவத்துல மகாபாவத்துல இருக்கும்போது அப்படியே மயக்கம் வர்றது, உளர்றது, பைத்தியமாட்ட ஆகிறது, இதெல்லாம் வந்து நம்மனால பாக்குறதுக்கு வந்து இந்த ஜட வாழ்க்கையில, ஜட உலக வாழ்க்கையில பாக்குற அதே மாதிரி அறிகுறிகள் இருந்தாலுமே, எப்படி அர்ஜுனன் வந்து போர் பண்ண மாட்டேன்னு கை நடுக்கத்துல காண்டீவா வில்ல அப்படியே கீழே விடுறான், அம்ப ஐ மீன் வில்ல கீழே விடும்போது கை விட்டு நழுவுது, அதுவா நழுவுது. அப்ப வேர்க்குது, தொண்டை அடைக்குது, அந்த வார்த்தைகள் வரமாட்டேங்குது, முடியெல்லாம் எந்திரிச்சு நிக்குது, கையில இருக்கிற முடியெல்லாம். சோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் மகாபாவத்துல இருக்கிறவங்களுக்கும் வரும், பாவத்துல இருக்கிறவங்களுக்கே வரும், மகாபாவத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னும் வேற மாதிரி வரும். சோ அவங்க அந்த மேட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஆவேசம்னு தெரியல மாதாஜி, எனக்கு அந்த வார்த்தை தெரியல. சோ சச்சிதானந்தம்னு சொல்லுவோம். அந்த ஆனந்தம் விட பேரானந்தம் இது. நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள் சச்சிதானந்தத்துல இருக்கோம் அப்படின்னா, அப்கோர்ஸ் நம்ம இன்னும் ரியலைஸ் பண்ணல, பட் அதுதான் நம்மளோட ஸ்டேட். பட் ராதாராணியோட அந்த மகாபாவத்துல வர்ற எக்ஸ்டசி பாத்தீங்கன்னா, அவர் ஜெகநாத் ரத யாத்திரா எல்லாம் வரும்போது சைத்தன்ய மகாபிரபு 4 பக்கம் 4 குரூப் ஆஃப் கீர்த்தன்ஸ் போயிட்டு இருக்குமா. எல்லா குரூப்லயும் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தெரியுமா. எப்படி கிருஷ்ணர் வந்து இவரு இந்த லீலை கோவர்தன லீலையில அவரு நின்றுட்டு இருக்கும் போது, கோவர்தன மலையை தூக்கி சுண்டு விரல்ல, இடது கை சுண்டு விரல்ல தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கும் போது, கோபியர்கள், கோபாலர்கள், மாடு, கண்ணுக்குட்டி எல்லாம் அவரோட அடைக்கலத்துல வந்து சரணடைஞ்சு கீழே இருப்பாங்க. அப்ப எல்லாரும் குச்சி வச்சு புடிச்சுக்குவாங்க. எங்க கிருஷ்ணர்னால பிடிக்க முடியலன்னா என்ன பண்றதுன்னு அவங்களோட பாசத்துல கிருஷ்ணரோட பவர் தெரியாம உதவி செய்வாங்க. இப்ப பௌதீக லோகத்துல இருக்கிறவங்களும் கிருஷ்ணரோட பவர் தெரியாதனால என்னவா இருக்காங்க, நாஸ்திகர்களா இருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் கிருஷ்ணரோட பவர் தெரியல, ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க, பகவானோட கட்டுப்பாட்டுல இல்ல, இவங்களோட கட்டுப்பாட்டுல பகவான் இருக்காரு. இவங்களுக்கு ஒண்ணுன்னா அவர் துடிச்சிருவாரு. அந்த மாதிரி நிலை அங்க உறவு. அப்ப அந்த கோவர்தன் லீலையில பகவான் வந்து கோவர்தனை புடிச்சிட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தர் இருப்பாங்கள, கோபர்கள், கோபியர்கள், பசு, மாடு, கண்ணுக்குட்டி, குரங்கு குட்டின்னு எல்லாத்தோட கண் பார்வைக்கும் பகவான் தன்னை பாக்குற மாதிரி இருக்குமா. எத்தனை பேர் இருக்காங்க, என்னையே பாத்துட்டு இருக்காரு பாரு, எவ்வளவு அழகா இருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரசிக்கிறாங்க. இப்ப என்ன கிருஷ்ணருக்கு 7 வயசோ என்னமோ இருக்கும், சம்திங் between 5 and 7 நினைக்கிறேன். 7 வயசுங்கிற மாதிரிதான் ஆகும் கோவர்தன் லீலைக்கு. இப்ப எல்லாத்துக்குமே கிருஷ்ணர் தன்னை பாக்குற மாதிரி இருக்குமா. சோ சைத்தன்யா மகாபிரபு ஜெகநாத் ரத யாத்திரால ஆடும் போது அந்த பாவம் வந்து, அந்த மகாபாவத்தை வந்து வெளியில வருது ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா கிருஷ்ணரை நினைச்சு, ஜெகநாதர்னாலே விருந்தாவனம் தானே. ஜெகநாதரோட அந்த விக்கிரகம் எப்படின்னா, விருந்தாவன லீலைய கேட்டு கிருஷ்ணர், பலராம், சுபத்ரை வந்து கை காலை உள்ள இழுத்துக்கிட்டு கண்ணை விரிச்சுக்கிட்டு கேட்டு அதுல அப்படியே உருகிடுறாங்க. அந்த லீலைகளை கேட்டு, அவங்களோட லீலைகளை கேட்டு, அவங்க கிருஷ்ணரோட லீலை தான் மெயினா அங்க, மத்தவங்களோட அட்டண்டன்ஸ் எல்லாம் இல்ல. மெயினா கிருஷ்ணரோட லீலை கேட்டு கிருஷ்ண, பலராம், சுபத்ரை 3 பேரும் கைய உள்ள இழுத்துக்கிட்டு காலை உள்ள இழுத்துட்டு அந்த அளவுக்கு அந்த ஒரு உருகி போய் கேக்குற நிலையில வந்து அந்த விக்கிரகங்கள் அந்த பாவத்துல இருக்கிறது தான், அந்த மூடுல இருக்கிறது தான் ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா. அப்ப வைஷ்ணவர்களுக்கு வந்து அந்த ஜெகநாத ரத யாத்திரையிலேயே சிறப்பான ஒரு இது என்னன்னா, நார்மலா ஸ்நான யாத்திரா, பகவானை குளிக்க வச்சோன்னா அவருக்கு சளி பிடிச்சுக்கும், காய்ச்சல் வந்துரும். அதனால ஒரு 10-15 நாள் சம்திங் ஃபியூ டேஸ், 10 நாள் நினைக்கிறேன், அவருக்கு வந்து ஒரே ஒரு வைத்தியர் மட்டும் உள்ள போய் மெடிசன் கொடுத்துட்டு வருவாங்க. யாருக்கும் தரிசனம் கிடையாது அந்த நாள்ல. அந்த அத்தனை டேஸும் வந்து கோயில்ல ஜெகநாதர் இருக்க மாட்டாரு, ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா இருக்க மாட்டாங்க. அவங்கள எல்லாம் நல்லா ஆனதுக்கு அப்புறம், ஏன்னா எல்லாரும் வந்து தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்க ஸ்நான யாத்திரையில, எல்லாரும் ஸ்நானம் பண்ணி விடுவாங்க பகவானுக்கு.
பக்தர்கள் எல்லாம் ஆசைப்படுறவங்க எல்லாம் வந்து குளிப்பாட்டி என்ன ஆகும், ஜலதோஷம் புடிச்சு காய்ச்சல் வந்துரும். இப்ப அதுக்கப்புறம் வெளியில வரணும், நான் எல்லாத்தையும் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத யாத்திரா வெளியில வருவாரு. பார்த்துட்டு அப்போ விருந்தாவன் வாசிகள் குருக்ஷேத்திர மீட் பண்ண போவாருன்னு நினைக்கிறேன் சம்திங். அப்ப விருந்தாவன் வாசிகள் வந்து விருந்தாவனுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப அந்த அந்த பூரியிலேயே, ஜெகநாத் பூரியிலேயே இந்த இதெல்லாம் நடக்கும். அப்ப அங்க போயிட்டு கொஞ்ச நாள் இருப்பாரு சம்திங். அப்ப அந்த மூடு தான் நம்ம வைஷ்ணவர்களுக்கு இருக்கும். அதுதான் பெரிய சிறப்பான ஒரு ரத யாத்திரை அப்படின்னு பாப்பாங்க. நார்மலா அவரு எல்லாத்துக்கும் வந்து தரிசனம் கொடுக்கறத விட விருந்தாவனுக்கு அவரை கூட்டிட்டு போற அந்த யாத்திரைய வந்து இன்னும் சிறப்பா வைஷ்ணவர்கள் கௌடிய வைஷ்ணவர்கள் கும்பிடுவாங்க. ஏன்னா கௌடிய வைஷ்ணவர்களோட வித்தியாசம் என்னன்னா, வைஷ்ணவர்களுக்கும் கௌடிய வைஷ்ணவருக்கும் இந்த ராதா கிருஷ்ண மூடு இருக்கிறது இல்லைங்களா, அவங்கள வழிபடுறதுனால ராதா கிருஷ்ணரை வந்து ராதாவை இன்னும் பிரதானமா வச்சு, விருந்தாவன் போனா ஜெய் ராதேன்னு சொல்லுவாங்க, ஜெய் கிருஷ்ணா கூட சொல்ல மாட்டாங்க. சோ அவங்களோட மூடு எல்லாமே ராதா ராதா ராதா. கிருஷ்ணருக்கு எப்படின்னா ராதா அப்படின்னு சொல்றதை விட அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா கூட போதும், அவருக்கு அவ்வளோ ஒரு மயக்கத்துல போயிருவாராம். ஷோ ராதா ராணி அப்படிங்கிற அந்த அன்பு, அந்த பிரிவுனால ராதான்னு யாராவது சொன்னாலே அவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் கொடுத்துருவாராம். சோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மனால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. எனக்கு தகுதி, அனுபவம், பக்தி ஒன்னும் கிடையாது. அதனால நம்ம ஏதோ கேக்குறத அங்கங்க பிட்டா கேக்குறத படிக்கிறத வச்சு சொல்றேன். பட் இன்னும் நம்ம நல்லா அதை கத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த சேவை மனப்பான்மை, இப்படி ராதாராணி எப்படி சேவை பண்றாங்க அதுல நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த நிலைக்கு போக முடியாதா? யாருமே அந்த நிலையை அடையணும்னு நினைக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யசோதா மாதிரி இருக்கணும், நந்த மகாராஜ் மாதிரி இருக்கணும், ராதா மாதிரி அவங்களோட திருப்பாத வழியில நம்ம போகணும், அவங்களோட பாதச்சுவட வழியில போகணும்னு வேணா நம்ம ஆசைப்படலாம். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்துடுறாரு. இவங்க எல்லாம் வரவேற்று ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பேர் வைக்கிற செரிமனி அதெல்லாம் வரும். அப்புறம் அந்த கதையெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். இப்ப இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா அந்த உரிமை, அந்த இன்னொரு இதுல படிக்கிறேன் பாருங்க, அந்த லாபத்தில் திருப்தி அடைந்த யத்ருச்சா லாப சந்துஷ்டோ, அவங்களுக்கு வந்து இந்த சந்துஷ்டோ அப்படிங்கிறது திருப்தி அடைகிறது. நம்மளுக்கு வந்து எது வருதோ, இஷோ உபநிஷத்துல வரும் ஈசா வாஷ்யா பிரின்சிபல்னு சொல்லிட்டு பிரபுபாதர் அந்த லெக்சர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, குருவி வந்து அரிசி எங்கேயாவது போட்டிருந்ததுன்னா ஒரு மூட்டை பிஞ்சு விழுந்துருச்சு, வேன் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து ஒரு அரிசி மூட்டை கீழே விழுந்துருச்சு, அரிசி கீழே கொஞ்சம் இருக்கு, மூட்டையும் இருக்குன்னா குருவி என்ன பண்ணும், வந்து இப்ப என்ன அரிசி வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு ஓடி போயிடும். இதே ஒரு மனுஷன் பார்த்தா என்ன பண்ணுவான், அந்த அரிசி மூட்டையவே தூக்கிட்டு போயிடுவான். இப்போதைக்கு அவனுக்கு ஒரு டம்ளர் அரிசி வேணும்னு பார்க்க மாட்டான், நம்ம தூக்கிட்டு போயிருவோம். அடுத்த வருஷத்துக்கு இல்ல, அடுத்த ஜென்மத்துக்கே கூட யோசிப்பான். அடுத்த ஜென்மத்துக்கு யோசிக்கிறதுனாலதான் கர்மயோகி என்ன பண்றாங்க, சொர்க்கலோகத்துக்கு போறக்கெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. இத்தனை யாகம், இத்தனை பிராயச்சித்தம், இத்தனை தான தர்மங்கள் நான் பண்ணேன்னா சொர்க்கலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி அது அடுத்த ஜென்மத்து வரைக்கும் யோசிக்கிற ஆளுங்க இருக்காங்க இல்லையா. ஞானிகளும் அதுதான், அஷ்டாங்க யோகிகளும் அதேதான். பக்தர்கள் ஒண்ணுதான், அது தூய பக்தர்கள் சொல்றேன். பக்தர்கள் மட்டும்தான் என்ன யோசிக்க மாட்டாங்கன்னா, நான் எங்க போனாலும் சரி, நான் ரகத்துக்கு போனாலும் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இப்ப நான் உருப்படியா இருக்கிறேன்னா பாருங்க, நேத்திக்கு ஒரு இதுல ஒரு டிவோட்டியோட இதை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க, அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன். சின்ன வயசு பக்தர் தான், இவருக்கு 20லதான் சம்திங், 30 கூட இருக்காது, 25, ரொம்ப யங் அந்த பையன் டிவோட்டி. அவருக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம், உடம்பு சரியில்லை, அவருக்கு மூச்சு பயிற்சி, மூச்சு குழாயில ஏதோ பிரச்சனை சம்திங், அவருனால டாக்டர் சொல்லிட்டாரு இவர் பிழைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. இவர் இன்னும் தீட்சை எடுக்கல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தீட்சை எடுக்கிறதுக்கும் எடுக்காததுக்கும் வித்தியாசம் இருக்கு. தீட்சை எடுக்கிறது மூலியமா தான் நம்ம பவர் ஹவுஸ்ல கனெக்ட் ஆகும், அப்பதான் போன் சார்ஜ் ஆகும். குரு பரம்பரால கனெக்ட் ஆனாதான் நம்ம தப்பு பண்ணா கூட நம்மளை பின்னாடி பக்கம் கூட்டிட்டு போறதுக்கு நம்ம ஆச்சாரியா நமக்கு இருப்பாங்க. இந்த குரு பரம்பரை கூட கனெக்ட் ஆகாமையே இருந்துட்டு இருந்தோம்னா பகுனாம் ஜென்மனாம் அந்தே
சோ நம்ம எத்தனையோ கோடி கணக்குல ஜென்மங்கள் எடுத்து வந்துட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப. எப்ப வரைக்கும்? குரு பரம்பரா கூட கனெக்ட் ஆகுற வரைக்கும். இந்த ஜென்மத்துல ரெடியா இல்லையா, பரவாயில்ல. எப்ப மறுபடியும் நம்ம மனுஷ பிறவியா வரோமோ அப்ப நம்மளுக்கு எப்படி பக்தி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம அப்ப பண்ணலாம்னு விட்டுட்டோம்னா என்ன கேரண்டி இல்லையா? இப்ப இந்த பையன் வந்து சீரியஸா இருக்கு, அப்படி இன்னும் தீட்சை எடுக்கல. இவரோட குரு வந்து ராதாநாத் சுவாமி மகாராஜ். அவர் வந்து அமெரிக்கால இருக்காரு டூர்ல. ப்ரீச்சிங்க்கு பெரிய குருஸ் எல்லாம் இஸ்கான்ல வந்து டிராவலிங்லயே இருப்பாங்க. நிறைய பெரிய குரு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஜோன் கொடுத்துருவாங்க. சவுத் ஏசியா பசிபிக்ல இந்தந்த கண்ட்ரீஸ்க்கு நீங்க போகணும், இந்தந்த கண்ட்ரீஸ்க்கு ஏசியன் கண்ட்ரீஸ் நீங்க போகணும், ரஷ்யாக்கு இங்க, நீங்க சைனாக்கு அப்படின்னு பிரிச்சு விட்டுருவாங்க. அப்போ அவங்க அந்த நாடுகளுக்கெல்லாம் போய் அங்க இருக்கிற பக்தர்களோட பேசி அவங்களுக்கு தீட்சை கொடுக்கறது, அங்கேயே கிளாஸ் கொடுத்துட்டு வர்றதுன்னு தங்கி அவங்களுக்கு ஒரு அன்பு பரிமாற்றத்துக்கு போயிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு வர்றது வழக்கமான ஒரு விஷயம் இஸ்கான்ல. அப்ப இவரு அங்க அமெரிக்கா போயிருக்காரு. இந்த டிவோட்டி வந்து இங்க டெத் பெட்ல இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த கொஞ்ச நேரத்துல இறந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இவர் மனசுல மட்டும் நினைக்கிறாரு, குரு மகாராஜுக்கு இந்த செய்தி போகணும், நான் இறந்துட்டேன்னா அந்த செய்தினாவது அவருக்கு போகணும். தீட்சையை பத்தி எல்லாம் அவர் யோசிக்கல, ஆனா இந்த செய்தி போகணும். உடனே போன் கால் யாரோ பக்தர்கள் மூலியமா எப்படியோ அரேஞ்ச் ஆகி போன் கால் யார்கிட்ட இருந்து, ராதாநாத் சுவாமி மகாராஜ் கிட்ட இருந்தே போன் கால் வருது. பேசுறாரு இவரு. பேசிட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி இனிஷியலா நல்லா விசாரிக்கிற அதெல்லாம் பண்ணிட்டு, அது ரொம்ப ஷார்ட்டா தான், ஏன்னா அவரே பாவம் சாக கிடக்குறாரு. அவர்கிட்ட போய் நேத்து என்ன சாப்பிட்ட, நாளைக்கு என்ன பண்ண போறேன்னா கேட்க முடியும். சோ அவர் ஷார்ட்டா கேட்டுட்டு உடனே மேட்ருக்கு வர்றாரு. ராதாநாத் சுவாமி மகாராஜ் சொல்றாரு, நான் தீட்சை கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீ எடுத்துக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே இந்த பையனும் உங்களுக்கு விருப்பம்னா நான் தாராளமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த பையன் பேச்சிலேயே நடுக்கும், மூச்சு வாங்குது, பையனால பேச முடியல, யோசிக்க முடியல. ஆனாலும் சம்ஹவ் அங்க கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்குது. உடனே அவரு சத்தியம் பண்ண சங்கல்பம் எடுத்துக்கணும் இல்லைங்களா? தீட்சை எடுக்கும் போது நம்ம எல்லாம் நார்மலா தீட்சை எப்படி பண்ணுவோம்னா, யாகம் வளர்த்தி அக்னி குண்டத்துக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் சுத்தி வந்து எப்படி ஒரு கல்யாணம் நடக்குது அந்த மாதிரி நம்ம மண்டியிட்டு குரு மகாராஜ் கிட்ட அந்த ஜபமாலை சாண்டிங் பண்ற பீட்ஸ வந்து அவர் கையால வாங்கி அந்த ஜபமாலையில நம்ம சாண்டிங் பண்றது. ஓகேங்களா? அது அதே மாதிரி கண்டி மாலை நெக்குக்கு போடுறோம் இல்லைங்களா, அதையும் அவர் கொடுப்பாங்க, அதையும் நம்ம போட்டுக்குவோம். சோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கிற ஒரு சுப விழாவா நடக்கிற ஒரு விஷயம் எங்க நடக்குது இப்போ? ஹாஸ்பிட்டல்ல. எதுல? போன்ல. அங்க யாக குண்டம், ஒரு கங்கா ஸ்நானம் எடுத்துட்டு வர்றது, விரதம் இருந்து பண்றது ஒன்னும் இல்ல. ஒரு பேஷண்ட் அது சாக போறாரு. சோ அவரு தீட்சை கொடுத்துறாரு. இது கேக்குறாரு, சங்கல்பம் பண்ண சொல்றாரு, நான் டெய்லிக்கும் 16 ரவுண்ட் மினிமம் 16 முறை ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை சாண்டிங் பண்ணுவேன். 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். புலால் உண்றது பண்ண மாட்டேன், இது கேம்பிளிங் சூதாட்டம் இல்லாம, அதுக்கப்புறம் தகாத பாலுறவு, அப்புறம் வேற என்ன போதை வஸ்துக்கள் இதுல எல்லாம் ஈடுபடாம நான் இருப்பேன். நான் கான்சென்ட்ரேட் சாண்டிங் பண்ணும்போது அட்டென்ஷனோட சாண்டிங் பண்றதுக்கு முழுக்க முழுக்க முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு நல்லா சொல்றாரு. இதெல்லாம் தெளிவாவே சொல்றாரு, ஆனா அவர் நடுக்கத்துலதான் பேசுறாரு. அப்போ மகாராஜ் வந்து ஓகே உன்னோட பேரு இப்போ இதுன்னு சொல்லிடுறாரு. அப்ப புதுசா தீட்சை வந்துருச்சுல, எல்லாரும் ஜெய் சொல்றாங்க. எல்லாம் பக்கத்துல இருக்கிற பக்தர்கள் ஒரு 2 பேர் இருப்பாங்களாட்டு இருக்குது. எல்லாம் ஜெய் சொல்லிட்டு எல்லா பிரபுபாதருக்கெல்லாம் ஜெய் சொல்றாங்க. மகாராஜ் எல்லாம் சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. இவருக்கு அந்த நடுக்கம், சந்தோஷம், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போன் கால் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கூட இல்ல, ஒருத்தர் டிவோட்டிக்கு வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் கிடைக்குதுன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நெஞ்சில தடவி விடுறாங்க. உடனே அவருக்கு எல்லாம் சரியா போச்சு. ஆனா அந்த போன் கான்வர்சேஷன்ல மகாராஜ் சொன்னதை நான் ஒண்ணு கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து உடல் நல்லா சௌரியப்பட்டோன்னே நீ என்ன சேவை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம என்ன நினைப்போம், அந்த பையன் பாவம் சாக கிடக்குறான், அவன் இங்க போய் உடல் சரியாய் போய் சேவை பண்ண போறான்னு சாதாரண மக்களுக்கு தோணலாம். ஆனா குருக்கு தெரியும், அந்த பையன் குருக்கோட கனெக்ட் ஆகணும்னு நினைச்ச உடனேயே குருக்கு தெரியும்.
லாங் எகோ எனக்கு அந்த ஒரு சேவை வந்தது. எனக்கு இல்ல, என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு சேவை வாய்ப்பு வந்து, ஒரு சின்ன சேவை வாய்ப்பு குரு மகாராஜ் ஆஸ்திரேலியா வந்திருக்கிற டைம்ல. அது அப்பதான் நாங்க செகண்ட் டைமா பாக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் யாருன்னே தெரியாம பார்த்தோம். செகண்ட் டைம் அவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறோம். ஒரு சின்ன சேவை வாய்ப்பு கிடைக்குது. அவர் போயிட்டாரு. நான் அப்ப வயித்துல வல்லபா எனக்கு கொடுத்தது ஜெயபதக சுவாமி மகாராஜ். இந்த பக்தருக்கு வந்து ராதாநாத் சுவாமி மகாராஜ். சோ எனக்கு நான் வந்து இப்போ பிரெக்னண்டா இருக்கேன். இப்போ என்னால டிராவல் பண்ண முடியாது, நைட்டு நேரம். சோ அவங்க வல்லபா அப்பா மட்டும் போய் சேவை பண்ண போயிட்டாரு. வல்லபா வயித்துல இருக்கான். நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், எப்ப வருவாருன்னு. கேட்கணும்ல என்ன நடந்தது, என்ன சேவை செஞ்சீங்க, குரு மகாராஜ் எப்படி இருக்காரு எல்லாம் கேட்கணும்னு நான் ஆர்வமா வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணி எனக்கு ஆசை, குரு மகாராஜ் சாப்பிட்ட எச்சில் வந்து மகா பிரசாதம். பகவான் சாப்பிட்ட எச்சில் நம்ம சாப்பிட்டா பிரசாதம், அது ஒரு ஆச்சாரியார் சாப்பிட்டு நம்மளுக்கு கிடைச்சா அது மகா பிரசாதம், அந்த எச்சில். சோ நான் அதுக்காக வெயிட் அது கிடைச்சா பரவாயில்லையேன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் 12 மணி வாக்குல இவர் வர்றாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கனவு வருது. எனக்கு அவங்க வீட்டுல நான் இருக்கிறேன்னா அந்த இடத்துல ஒரு தண்ணி இருக்கான், குரு மகாராஜ் எச்சில் வச்ச தண்ணி. அதை நான் குடிக்கலாமான்னு கேட்டு அந்த தீர்த்தத்தை நான் குடிச்சுக்கிறேன்னா, அங்க இருக்கிற பக்தர் சரி குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்களா. எனக்கு ஒரே திருப்தியா. அப்ப நான் முழிச்சு பார்த்தோன்னே இன்னும் இவர் வரல. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல, எனக்கு உண்மையாவே மகாபிரசாதம் கிடைக்காட்டி கூட கனவுல கிடைச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷம். எந்திரிச்சோடனையும் கொஞ்ச நேரத்துல இவர் வந்துட்டார். 12 மணி நைட்டுன்னு நினைக்கிறேன், சம்திங் 12-1ங்கிற போது வர்றாரு. வந்தோடனே இத்தினூண்டு ரொட்டி, இத்தினூண்டு கீரை, அதெல்லாம் அவர் மிச்சம் வச்சதுல எல்லாரும் அடிச்சுக்குவாங்கல்ல. எல்லாம் மகாபிரசாதம் கிடைச்சா அத்தனை பேர் இருக்காங்க. அவரு ஆஸ்திரேலியால அவரோட ஜோன்ங்கிறதுனால நிறைய பேர் வருவாங்க, அவரோடதும் கூட. அதனால நிறைய தீட்சை கொடுத்த அந்த சிஷியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ அடிச்சுக்குவாங்க, எல்லாம் அடிச்சுக்குவாங்கன்னா உண்மையா அடிச்சுக்க மாட்டாங்க, எல்லாம் அந்த ஷேர் பண்ணிக்குவாங்க. எல்லாரும் இந்தான்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்குவாங்க. நான் கடைசியில பார்த்தா இத்தினூண்டு தானே கிடைக்கும். அவர் எவ்வளவு மிச்சம் வைப்பாரு, அவர் வேணும்னு தான் மிச்சம் வைப்பாங்க. குருக்கள் எப்பவுமே ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, வேணும்னே சாப்பாட்டை மிச்சம் வைப்பாங்க. அத வந்து தன்னோட சிஷியர்கள் சாப்பிடணும் அப்படிங்கறக்காக. சோ அது கொஞ்சோண்டு வச்சதுல அதுல கொஞ்சோண்டு இத்தினூண்டு அவர் எடுத்துட்டு வந்தாரு. அது கிடைச்சோடனே எனக்கு அவ்வளவு கண்ணீர் வந்துருச்சு. சோ நம்ம இத்தினூண்டு நினைக்கிறோம், ஆனா அது எந்த அளவுக்கு குரு கூட கனெக்ட் ஆகுதுங்கிறதுக்கு அது ஒரு சின்ன உதாரணம் தான். நான் அந்த அளவுக்கு எனக்கு பியூரிட்டி எல்லாம் கிடையாது. பகவான் கிருஷ்ணா கூடயோ குரு கூடயோ கனெக்ட் ஆகுற அளவுக்கு எனக்கு பியூரிட்டி கிடையாது. ஆனா பிரபுபாதர் மூலியமா அந்த ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டதுனால நம்மளுக்கு அந்த இது கிடைக்குது. அப்ப வல்லபா வயித்துல இருக்கும்போது எனக்கு தீட்சை எல்லாம் கிடைக்கவே இல்லை. சாரி, அவன் ஒரு 4 years சம்திங் இருக்கும்போது எனக்கு தீட்சை கிடைச்சது. சோ ஆனா நம்மளுக்கு கனெக்ஷன் முன்னாடியே ஏற்பட்டுள்ள, மனசு ரீதியா எப்படி ஒரு காதலிங்கும் போது மனசு ரீதியா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு மனசு ரீதியா அவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுறாங்களோ, அந்த மாதிரி குரு கோடையும் சிஷ்யருக்கும் உள்ள கனெக்ஷனும் அப்படிதான். தீட்சைங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி. இப்படி கல்யாணம்ங்கிறது அக்னி முன்னாடி அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு ஃபார்மாலிட்டியா பண்ணும்போது அது இன்னும் சம்பிரதாயப்படி அது நடக்குதோ அதே மாதிரி நம்மளும் தீட்சை எடுக்கும் போது சம்பிரதாயம் படி நம்ம அதை பண்றோம். யாகம் வளர்த்து அக்னி சாட்சியா நம்மளும் குருவை வந்து ஏத்துக்கிட்டு, குரு நம்மளை ஏத்துக்கிறாரு, குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம சத்தியம் பண்றோம். குரு என்ன சொல்றாரு, பிரபுபாதரை ஃபாலோ பண்ணுவாரு, அப்படிதான் சொன்னாரு. பிரபுபாதர் என்ன சொன்னாரு, சைத்தன்ய மகாபிரபு சொல்றதை கேளுன்னாரு. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னாரு, கிருஷ்ணர் சொல்றதை கேளுன்னாரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் சொல்றதை கேளுங்கிறாரு. சோ இது சுத்தி பார்த்தோம்னா நம்ம பகவத்கீதையும் பாகவதம் படிச்சாலே போதும். சோ இந்த பையன் வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் அப்ளை பண்ணோன்னையும் டக்குன்னு சரியாயிருச்சு. இது நம்மளுக்கு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும், என்னடா மூடத்தனமா இருக்குன்னு கூட நாத்திகர்கள் சொல்லுவாங்க. பட் பக்தியில இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியும். அப்புறமா நம்ம எதையும் கண்மூடித்தனமாவும் நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்கணுங்கிறது இல்ல, நியூஸ் வருதுங்கிறதுக்காகவும் ஏத்துக்கணுங்கிறது இல்ல. நமக்கு தெரியும் சில விஷயங்கள், இது உண்மை இது பொய்ன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கனைசேஷன்ல பொய் சொல்லி மேஜிக்க காமிச்சு இது பண்ணணும்னு யாருமே நினைச்சதும் இல்ல, பண்ணதும் இல்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அதை பார்த்ததும் கிடையாது. அப்போ அவரு உடனே சரியாயிருச்சு, இப்ப நார்மலாவே ஆயிட்டாரு. அவர்கிட்ட ஒரு பக்தர் கேக்குறாரு, எப்படி உங்களுக்கு அந்த டெத் பெட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்
ஆல்மோஸ்ட் செத்துட்டீங்க இல்லையா? அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லவும் அவர் இத சொல்றாரு. நான் ஒண்ணுமே பண்ணல, அந்த குரு கூட சரி என்னோட மரண செய்தி அவருக்கு போய் சேரணுமே. ஏன்னா அவர் அமெரிக்கால இருக்காரு, எப்படி அவைலபிள் இல்ல, பிஸியா இருப்பாரு, என்னால பேச முடியாது, அவரும் நம்ம கூட பேச மாட்டாரு. நல்லா இவர் யோசிச்சு இப்படி இந்த விஷயம் அவருக்கு சேர்ந்தா சரி அப்படின்னு நினைச்சதுக்காக மகாராஜ் கனெக்ட் ஆகி தீட்சையே கொடுத்திருக்காருன்னா, தீட்சை கொடுத்தோன்னையும் அந்த பையனும் சரியாயி பக்தியில இப்போ சேவை செய்யற ரெடி ஆயிட்டா அப்படின்னா அந்த சக்தி இருக்கு. ஒரு முறை ஒரு பக்தர் தீட்சைக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அந்த குரு தீட்சை குடுக்கல. ஏன்னா அந்த தீட்சை எடுக்க வந்தவங்க முன்னத்த நாள் ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. யாருக்கும் தெரிய போறது இல்ல, நாளைக்கு தீட்சை எடுத்துட்டா அந்த இதெல்லாம் பண்ண முடியாது, அதனால நான் ஒரு இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தவறு பண்ணிட்டாங்க. நம்ம நினைக்கிற குருக்கு தெரியாது, நம்ம குரு தான், இவங்கதான் நம்ம குருன்னு நம்ம சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏற்கனவே குரு நம்மள சூஸ் பண்ணிருப்பாரு. நமக்கு நம்ம அறிவுக்கு எட்டுறப்போ அந்த அதுதான் நம்ம குரு அப்படின்னு நினைக்கும் போது கனெக்ஷன், நமக்கு தெரிஞ்ச ஒரு கனெக்ஷன் ஏற்படுது இல்லைங்களா? அப்ப அந்த கனெக்ஷன்ல ஆனா இது ரொம்ப அற்புதமான விஷயம். குரு எப்படி கிருஷ்ணா குருவை காமிக்கிறாரு, குரு நம்மளுக்கு கிருஷ்ணரை காமிக்கிறாரு அப்படின்னு. அப்பா குழந்தைய குடுக்குறாங்க அம்மா வயித்துல. ஆனா யாரு அப்பான்னு காமிச்சு கொடுக்கறதுன்னா அம்மா. சோ கிருஷ்ணரை காமிச்சு கொடுக்கறது குரு. அப்போ அந்த என்ன சொல்ல வந்தேன்னு பாயிண்ட் மறந்துட்டேன். லாஸ்டா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க மாதாஜி? சோ அவரு இல்ல வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். கரெக்ட், அதுதான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரு அந்த அவங்க நினைச்சிட்டாங்க குருக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தீட்சைக்கெல்லாம் ரெடியா வந்துட்டாங்க சமத்தா. ஆனா பண்ணது தப்பு, எது பண்ணக்கூடாதோ அது பண்ணிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா குடும்பத்தை கொஞ்சம் கம்பல் பண்ணதுனால பண்ணிட்டாங்க. சரி இனிமேல் எல்லாம் நீ பண்ணவா முடியும், பண்ண. இப்ப தீட்சை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த கணவன் மனைவி 2 பேரும் யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க கிட்ட சொல்லாம இன்னொருத்தங்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க, நீ இன்னும் 3 வருஷம் எடுத்துக்கோ, இப்ப வேண்டான்னு சொல்லி. அவங்க கேட்கல, நாங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வரோம், தயவு செய்து தீட்சை கொடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. இப்ப இல்ல குரு சொல்றது இல்ல அப்படின்னு. அப்போ ஏன்னு சொல்லுங்க, நாங்க ரெடியாகி வந்திருக்கிறோம், இப்படி பண்றீங்களே ஏன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப கம்பல் பண்ணதுக்கு அப்புறம் குரு சொல்றாரு, இது பண்ணிருக்கீங்க, இது பண்ணக்கூடாது. சோ நீங்க எப்ப ரெடியோ, நீங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா புலன் இன்பத்தை, இன்னும் அனுபவிச்சுட்டு வாங்க. எப்ப ரெடியோ நான் தீட்சை கொடுக்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னோடனே அவங்க கண் கலங்கி ஷாக் ஆகி நின்னுட்டாங்க. எப்படி தெரியுது அப்படின்னு. சோ குருக்கு எல்லாமே தெரியும். குருக்கு நம்ம கனெக்ட் ஆகிறோமோ இல்லையோ, அவங்களுக்கு நம்ம பூர்வ ஜென்மத்துல நம்மளுக்கு அவங்க கூட கனெக்ஷன் இருக்கும். குரு ஆச்சாரியர்கள் திரும்ப திரும்ப வருவாங்க, அவங்களோட சிஷ்யர்களை எல்லாம் கரசேத்துற வரைக்கும், வைகுந்தத்துக்கு அனுப்புற வரைக்கும் ஆச்சாரியர்கள் திரும்ப திரும்ப வருவாங்கன்னு பிரபுபாதர் ஒரு இதுல சொல்லுவாரு. அப்ப ஒரு சிஷ்யர் கேட்பாரு, அப்ப நாங்க பண்ணலன்னா, ஒழுங்கா பண்ணலன்னா நீங்க திரும்ப வரணுமா பிரபுபாதர்னா? ஏன் என்ன திரும்ப வர வைக்கிறீங்க, எல்லாம் ஒழுங்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவாரு பிரபுபாதர். சோ நம்மளுக்கு இத்தனை ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு சுத்தி இருக்காங்கன்னா இவங்க எல்லாத்து கூடயும் நம்ம கனெக்ட் ஆயிருந்திருக்கோம் somehow or other. நான் ஃபர்ஸ்ட் முறை என்னோட குரு மகாராஜை பார்த்தது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருந்தாலுமே எல்லாமே பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நடந்த ஒரு விஷயம், உயர் சக்தி மூலியமா. நம்மளுக்கு மேலோட்டமா பார்த்தா எனக்கு தெரிஞ்சவங்கப்பா கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இப்ப வயித்துல இருக்கிற வல்லபா அப்ப 3 மாசம், அப்ப அவரோட அந்த கருணை வேணும் மாதாஜி. பிராப்தம், பகவானோட பிராப்தம், கருணை, குருவோட கருணை இருக்கணும். நம்ம ஆளுக்கு அந்த ஆசை இருக்கணும், அந்த ஈகர்னஸ் இருக்கணும், குரு சேவை பண்ணணுங்கிற. சொல்லுங்க மாதாஜி. நீங்க சொன்ன ஒரு இது நம்ம குரூப்ல இருக்க நம்ம குரு சிஷ்யர்கள் நம்ம பிருந்தாவனம்